தீபாவளியின் ஒளி ஒரு ஏழை குடிசைக்குள் நுழையவில்லை. பாட்டியும் பேத்தி கமலாவும் அழுக்கு உடைகளுடன் ஏக்கத்துடன் அமர்ந்திருந்தனர். வெளியிலோ புது துணி வண்ணமும் பட்டாசு சத்தமும் நிறைந்திருந்தது. பாட்டி, நாளைக்கு எல்லோரும் புது துணி போடுவாங்க இல்ல, அப்போ எனக்கு இல்லையா என்று கமலா கேட்க, அதற்கு பாட்டி, வேண்டாம் மகளே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்று வருத்தத்தோடு கூறினார். அதே நேரத்தில் பணக்கார அப்பா தன் மகன் அரவிந்தனுக்கு நிறைய பட்டாசுகளை வாங்கி கொடுத்தார். அதை கண்ட அரவிந்தன் மகிழ்ச்சி அடைந்தான். மகனே, இதோ நீ கேட்ட சங்கு சக்கரம், மத்தாப்பு என்று ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுத்தார். அடுத்த வினாடியே அரவிந்தன் சோகத்தில் மூழ்கினான். அப்பா, எனக்கு இந்த பட்டாசு எல்லாம் வேண்டாம். இதற்கு பதிலாக பக்கத்து வீட்டு கமலா அக்காவிற்கு ஒரு துணி எடுத்து கொடுப்போம் என்று கூறினான். அரவிந்தன் தன் அப்பாவை பார்த்து, நான் பள்ளிக்குச் செல்லும் பொழுதெல்லாம் கமலா அக்கா பழைய உடை அணிந்து பள்ளிக்குச் செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அப்பா என்று மிக சோகத்தோடு கூறினான். அதிர்ந்து போன தந்தை தன் மகனை அரவணைத்துக் கொண்டு, நீ பட்டாசு வெடிப்பதை பார்ப்பதை விட இப்பொழுதுதான் நான் மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்றார். உடனே புது துணிகளை வாங்கிக் கொண்டு கமலா வீட்டிற்கு சென்ற அரவிந்தனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் கமலா. துணிகளை கையில் வாங்கிக் கொண்டு அதை தொட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் கமலா. புது துணியை அணிந்த கமலாவை கண்டு அரவிந்தனும் அவனைக் கண்டு கமலாவும் துள்ளி குதித்தனர். நீதி. தீபாவளியின் உண்மையான ஒளி பட்டாசுகளில் இல்லை, அது பிறர் மீது நாம் காட்டும் அன்பிலும் கருணையிலும் தான் இருக்கிறது. சுயநலத்தை கடந்து இல்லாதவருக்கு உதவ துணியும் மனமே மிகச்சிறந்த கொண்டாட்டமாகும்.